வணக்கம் மக்களே. திமுக ஆட்சிக்கு வந்தால் தாவேகாவை ஆண்டவன் நினைத்தாலும் காப்பாற்ற முடியாது. ஆர்பி உதயகுமாரின் இந்த பரபரப்பான தகவலை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. 2025ஆம் ஆண்டிற்கான தீபாவளி பண்டிகை முடிவடைந்து விட்டது. இந்த சூழலில் அதிமுக முன்னாள் அமைச்சர் ஆர்பி உதயகுமார் அவர்கள் பேச்சின் மூலம் தமிழக அரசியல் களம் மீண்டும் சூடுபிடிக்க தொடங்கி உள்ளதனை சொல்லலாம். வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணி, தேசிய ஜனநாயக கூட்டணி, தாவேகா, நாம் தமிழர் என 4 முனை போட்டி நிலவும் என்றும் பேசப்பட்டு வருகிறது. ஆனால் கரூர் சம்பவத்திற்கு பின்னாடி தாவேகா தலைவர் விஜய்க்கு பின்னடைவு ஏற்பட்டிருப்பதாக அரசியல் விமர்சகர்கள் சுட்டிக்காட்டி வருகின்றனர். குறிப்பாக தங்கள் கூட்டணி பக்கம் தாவேகாவை இழுக்க அதிமுக முயற்சித்து வருகிறது. தனது பிரச்சார பயணத்தின் போது தாவேகா கொடியை பார்த்து கொடி பறக்குதா, கூட்டணிக்கு பிள்ளையார் சொல்லி போட்டாச்சு என்று பேசியது பெரிய விவாத பொருளாக மாறிடுச்சுன்னே சொல்லலாம். தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு தாவேகா கொண்டு வர அதிமுக ஏன் இவ்வளவு முக்கியத்துவம் அளிக்கிறது? அந்த அளவிற்கு அதிமுக பலவீனமாகி விட்டதா போன்ற கேள்விகள் முன்வைக்கப்படுகின்றன. அதே சமயம் பலம் வாய்ந்த திமுக கூட்டணியை வீழ்த்த எதிர்க்கட்சிகள் அனைத்தும் ஒன்றுபட வேண்டும் என்ற கணக்கில் தாவேகாவை வசப்படுத்த அதிமுக காய் நகர்த்துவதாக சொல்லப்படுகிறது. ஆனால் கொள்கை எதிரி என்று அடிக்கடி சுட்டிக்காட்டும் பாஜகவானது அதிமுக கூட்டணியில் இருப்பதை நடிகர் விஜய் எப்படி அணுகப் போகிறார் என்ற மில்லியன் டாலர் கேள்வி எழுந்துள்ளதுனே சொல்லலாம். இந்த நிலையில் மதுரையில் இன்று காலை செய்தியாளர்களிடம் பேசிய ஆர்பி உதயகுமார் அவர்கள் திமுகவை வீழ்த்துகிற சக்திகள் அனைத்தும் ஒன்றிணைய வேண்டும் என்பது மக்களின் விருப்பம், தொண்டர்களின் விருப்பம். எனவே திமுகவை வீழ்த்த வேண்டும் என்ற லட்சத்துடன் கட்சி ஆரம்பித்துள்ள விஜய் அவர்கள் இது பற்றி ஆழ்ந்து சிந்திக்க வேண்டும். ஏனெனில் சரியான நேரத்தில் சரியான முடிவை எடுத்தவர்கள்தான் மக்களுக்கு தொடர்ந்து சேவை செய்ய முடியும். தவறான முடிவெடுத்தவர்கள் மக்கள் செல்வாக்கை இழந்து அரசியலிலிருந்து காணாமல் போனார்கள். இதன் வரலாறுகள் எல்லாம் தமிழக மக்களுக்கு தெரியும். இவை அனைத்தையுமே நடிகர் விஜய் புரட்டி பார்க்க வேண்டும் என்று தெரிவிச்சிருக்காங்க. மேலும் வைகோவின் கட்சியும் அரசியல் எதிர்காலமும் தற்போது கேள்விக்குறியாகி இருக்கிறது. முதலில் கட்சி இருக்க வேண்டும். அப்படி இருந்தால்தான் அரசியல் செய்யலாம், மக்களுக்கு பணியாற்ற முடியும். எனவே தனது கட்சியை காப்பாற்றும் நல்ல முடிவை நடிகர் விஜய் எடுப்பார் என நம்புகிறேன். அதிமுகவுடன் கூட்டணி வைக்க வேண்டும் என்ற தொண்டர்கள் எண்ணத்தை, மக்களின் விருப்பத்தை பற்றி நன்றாக ஆலோசிக்க வேண்டும். அனுபவமுள்ள அதிமுகவுடன் பயணிப்பது குறித்த முடிவுகளை சரியான நேரத்தில் நடிகர் விஜய் எடுக்கும் வாய்ப்பிருக்கிறது என்று தெரிவிச்சிருக்காங்க. மீண்டும் ஒருமுறை திமுக ஆட்சிக்கு வந்துவிட்டால் இந்த நாட்டை ஆண்டவனாலும் காப்பாற்ற முடியாது, தாவேகாவை ஆண்டவன் நினைத்தாலும் காப்பாற்ற முடியாது என்று ஆர்பி உதயகுமார் அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க. நண்பர்களே, நம்ம போகிற இந்த வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற டெய்லி வீடியோஸ் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து நிற்கும். தேங்க்யூ.